ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யூஸ்வலா ஒரு டைம் படம் ரிலீஸ் அப்போ மதுரையில வந்து ப்ரொமோஷன்ஸ்க்காக வருவேன். இதுதான் என் ஆப்பர்ச்சுனிட்டி திரும்ப திரும்ப இங்க வர்றதுக்கு. அண்ட் இங்க போய் மெயினா அந்த சாப்பாடுலாம் ட்ரை பண்ணணும்னு ஆசையா இருக்கு. மதுரை அப்படின்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சித்திரத்துல நெருங்கும் போது இந்த நேரத்துல உங்க படம் வந்திருக்கு, இந்த வைப்ல எப்படி இருக்கு பார்க்கும்போது? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா ரொம்ப அன்போட வரவேற்கிறாங்க. எனக்கு திரும்ப என்ன கொடுக்குறதுன்னு தெரியல. மக்களோட அன்புக்கு யோசிச்சுட்டு இருக்கேன். திகைச்சு போயிருக்கேன். தேங்க்யூ. லவ் கான்செப்டா பாக்குறவங்க மதுரையோட சாயல்ல ஒரு ஜல்லிக்கட்டு சிலப்பம் இந்த மாதிரி எதிர்பார்க்கலாமா வரக்கூடிய காலங்கள்ல? உங்க கலை எனக்கு ஏதாவது சூட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா செய்யும். எங்க ஊருக்கு பக்கத்துல இருக்காரு சார். வெல்கம் டு மதுரை. எப்படி சார் இந்த மாவட்டம் மதுரைக்கு வந்தது? சூப்பரா இருக்குல்ல? என்ன அன்பு சார் சொல்ற மாதிரி இந்த அன்புக்கு நம்ம என்ன செய்யறது தெரியாது. ஒரு ஒண்ணு பண்ணலாம், நீ என்டர்டெய்னிங் கேட்கலாம். இயக்குனர் வந்து நடிகரா இருந்து கதைக்களம்ல வரிசையா பண்ணிட்டு இருக்கீங்க. நாளுக்கு நாள் வித்தியாசமா இருக்கு. எப்படி ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு சார்? நீங்களே பாக்குறீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா மதுரை சித்திரை திருவிழா ஏப்ரல் வந்து உச்சி வெயிலுக்கு சரியான கூலான படம் இல்லைக்கு எல்லாம் சந்தோஷமா பாருங்க. திருப்பி பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. சரியான தீனியா இருக்கும். எதிர்காலத்தை நோக்கிய படம் இந்த படத்தை நினைச்ச அனுபவம் என்ன எதிர்பார்க்கலாம்? சரி, இப்போ ஏஐயோட பூம் வந்து அதிகமா இருக்கு. ChatGPT, Gemini, நிறைய கிளாட் நிறைய போயிட்டு இருக்கு. அது வந்து 2040ல எந்த அளவுக்கு எவால்வ் ஆயிருக்கும்? அப்போ மனிதர்கள் அனுப்புவாங்களா இல்ல மிஷின் அனுப்புவாங்களா அப்படின்ற இடத்த பேசிட்டு இருக்கோம். அடுத்து உங்களால் சமூக வலைதளங்கள் விஜய் சார் வந்து அரசியல் நீங்க அந்த இடத்த ஃபுல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. விஜய் சார் சார் உங்க நெருங்கிய நண்பர் அஜித் சார் கார் ரேஸ் அதுன்னு போயிட்டு இருக்காரு. மீண்டும் அவரை வாய்ப்பு இருக்கா? அவர் என்ன பிளான் போடுறாரோ அவர் அந்த பிளான்ல தான் பண்ணுவாரு. அவர் பிளான் என்னைக்குமே கரெக்டா இருக்கும். யாரு வேணா அரசியலுக்கு வரலாம். நல்லது பண்ணா அரசியல் தெரிஞ்சுட்டு அரசியல் கரெக்டா பண்ணா சந்தோஷம். எல்லாரும் ஓட்டு போடுங்க. உங்க ஒரு ஓட்டம் ரொம்ப முக்கியம். நல்லதே நடக்கும். நம்ம நல்லா இருந்தாலே சமுதாயத்துக்கு நீ நல்லது பண்ணா முதல்ல நீ ஒழுங்கா பார்த்துக்கிட்டாலே நீ இந்த சமுதாயத்துக்கு பண்றது நல்லது. கரெக்டா அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி நீ ஒழுங்கா பார்த்துக்கிறது நல்லபடியா போய் ஒரு ஓட்டை போட்டு உனக்கு பிடித்த ஒரு நல்ல தலைமை செய்வாங்க, நம்மளை நல்லா வழிநடத்துவாங்க, நல்லா பார்த்துவாங்க. உங்களுக்கு யாரும் அவங்களோட அன்பான ஓட்டம் உங்களுக்கு. ஒவ்வொரு படத்துலயும் உங்க டைலாக் வந்து பேசு பொருளா இருக்கு. இந்த படத்துல எந்த டைலாக் பேசு பொருளா இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? படம் ரிலீஸ் ஆனப்போ அதை பத்தி பேசுவோம். ஏதாவது ஒரு மறக்க முடியாத தருணம் அந்த இடத்துல ஷூட் பண்ண இடத்துல இல்ல டைமிங்ஸ்ல? எனக்கு இவருக்கு ஒரு பேஸ் ஆஃப் சீன் ஒன்று ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மக்கள் ரொம்ப ரசிப்பாங்க. அது ஒரு இடத்துல இவரை கன்வின்ஸ் பண்றதுக்காக நான் வந்து ஒரு போராடி பேசுவேன். அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த ரெண்டு சீன் வந்து படத்தோட ஹைலைட்டா இருக்கும். எனக்கு அதுல ஒரே ஒரு மறக்க முடியாத அனுபவம் என்னன்னா, அந்த சேலஞ்ச் சீன்ல வந்து சார் எனக்கு வந்து எப்படி கேமரா ஃபேஸ் பண்ணிட்டு நடிக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அது எனக்கு எப்பவுமே கடைசி வரைக்கும் ஞாபகம். இல்ல அவங்களுக்கு ஒரு கேள்வி ஏதோ ஒன்று வந்துச்சு. மீனாட்சி அம்மன் இன்னைக்கு போக முடியல, என்ன டைம் இல்லை. ஆனா மதுரைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அன்பு பார்த்து I'm also really surprised. ஏன்னா this is one of my first Tamil films. So ரொம்ப சந்தோஷமா இருக்கு. And எல்லாருக்கும் விஷுவல்ஸ் பார்த்தா 2040ல இருக்கும். ஆனா ஐ திங்க் கான்செப்டுவலி எல்லாருக்கும் புரியும், எல்லாருக்கும் ரிலேட் ஆகும். ஏன்னா லவ் கான்செப்ட்ன்றதுனால ஐ திங்க் எவ்ரிபடி will really enjoy and relate. மதுரை அப்படின்னா மீனாட்சி தான். மகிழ்ச்சி காலேஜ் நீங்க உங்க கையிலேயே நல்லா ஒரு ஐடியல் கொடுத்தாங்க. அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? சந்தோஷமா இருந்துச்சுங்க. அந்த
பெண் அந்த கடவுள், அதை விட அத்தனை பெண்கள் வந்து அவங்களோட சந்தோஷத்தை, அவங்க முகத்தை பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமா இருக்கு. சார் படத்துல சீமான் சார் வரும். சீமான் சார் சீமான் சார் அவரோட அனுபவம், அவரோட நடிச்ச அனுபவம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஏன்னா அவர்கிட்ட திரும்ப நிறைய கத்துக்கலாம். அவர் எப்படி மற்றவங்க கிட்ட நடந்துக்கிறாரு, என்னென்ன விஷயம், யார் யாருக்கு கிட்ட என்னென்ன பேசணுமோ அதை பேசுவார். இப்போ எனக்கு சினிமா தெரியும்னா என்கிட்ட சினிமா மட்டும் தான் பேசுவார், என்கிட்ட அரசியல் பேச மாட்டார். அவங்க அரசியல் பணியிலேருந்து யாருன்னா வந்தாங்கன்னா அவங்க கிட்ட அரசியல் மட்டும் தான் பேசுவார், சினிமா பேச மாட்டார். இந்த மாதிரி நல்ல நல்ல குவாலிட்டிஸ் அண்ணகிட்ட இருக்கு. அதெல்லாம் நிறைய இந்த ரோல் எப்படி ஒத்துக்கிட்டாரு? அது டைரக்டர் தான். டைரக்டர் எதை நினைச்சாலும் கன்வின்ஸ் பண்ணுவாரு.